என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த உறவும் வேணான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். வெற்றிவேலு ஒரு பொண்ண சைட் அடிச்சாரு. அதே பொண்ண தம்பி விரும்பினதுனால அவர் தலையிலே கட்டி வச்சு ஒரே வீட்டுல ஒரே பொண்ணோட அண்ணன் தம்பிங்க. வீரத்தை அண்ணன் கிட்ட காட்டு. தம்பி, என்னடா ஒரு மாதிரி நினைக்கிறேன். இத எப்படி யாரு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுறா. சிங்க குட்டிக்கு அப்பாவை போறா, அப்பாவை போறான். நில்லுங்க, மாத்தி சொல்லிட்டீங்க. நீங்க அப்பாவை போறீங்க. ஆமாண்டா, அப்பாவை போறேன், பெரியப்பாவை போறதான்னு சொல்ற. பெரியப்பா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு முதலிடவே வேணான் இருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவன் நேரில கூட தொட்டதில்லை. எப்படி எப்படி அவ கர்ப்பமா இருக்கா? ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, அப்ப நான் நம்பல. என்னதான் பழசெல்லாம் மறக்க முடியலன்னாலும் கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? வார்த்தைக்கு வார்த்தை நம்ம குடும்ப கௌரவம் நம்ம குடும்ப கௌரவம் சொல்லுவீங்களே, அப்படிப்பட்ட நீங்களே நீயே இந்த குடும்ப கௌரவத்தை குப்பையில போட்டு புதைச்சிட்ட. சத்தியப்படுறியா? முடிவே பண்ணிட்டேன். பச்சையா சொல்லட்டுமா? பழச மறக்க முடியாம நீங்க ரெண்டு பேரும் படுத்துட்டீங்க. ஐயா, ஐயா, என்னையாச்சு உங்களுக்கு? ஐயா, ஏன் எங்க வந்து படுத்திருக்கீங்க? இங்க வந்து படுக்கிற அளவுக்கு என்னையாச்சு உங்களுக்கு? தம்பி சுப்பிரமணியன், ஐயா, ஐயோ, ஐயா, ஐயா, இதாம நம்ம வீடு. வா உள்ள வா. டே மணி, டே மணி, இது யார் தெரியுமாடா? உன் அண்ணிடா, உங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணு. எங்கடா அவ? கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், இன்னும் நீ என்ன நின்னுட்டு இருக்கிற? மணி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாக்க ஒரு குழந்தைக்கு அப்பாவை போற உன் மகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கொண்டு வந்து நிறுத்திருக்கே, அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மணி என்னடா உளற? நான் உளறேன்ல. உன் ஆசை மகனுக்கும் என் அருமை பொண்டாட்டிக்கும் இருந்ததே கள்ள தொடர்பு. அதுக்கு சாட்சியா அவ வயித்துல இன்னைக்கு ஒரு புள்ள வளர்ந்துட்டு இருக்கு. இது நியாயமான கேட்ட பயங்கரமான ஆளியா? நான் கேட்ட கேள்வியை சமாளிச்சாம்பாரு. அப்படியே அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்.
யாரை பார்த்து நீ என்னடா சொன்ன? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? டேய், உனக்கு என்ன புத்தி பேசிட்டு போச்சாடா? மடையா? மணி, எனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? இல்ல, உங்க மூத்த புள்ள வெற்றிவேலுக்கு தான் புத்தி பேதலிச்சு போச்சு. எனக்கு எனக்கு துரோகம் பண்ண அவனை 4 அடி அடிச்சு இது நியாயமாடான்னு கேக்குறத விட்டுட்டு தம்பி பொண்டாட்டி மேல ஆசைப்படுறவன்லாம் ஒரு மனுஷன். ஏய், என்னடா பண்ற? என்ன பண்ற? என்ன பேசுற? யார பத்தி பேசுற? யார் தெரியுமா? யோக்கிய ராஸ்கல். விடு நீ. ஏய், யார பத்தி கவனமா பேசுற? யார பத்தி கவனமா பேசுற? வெற்றிவேல் யார் தெரியுமா? வெற்றிவேல் யார் தெரியுமா? நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை தானமா கொடுத்த ஒரு மனித தெய்வத்தோட புள்ளடா அவன். மனித தெய்வத்தோட புள்ள. தெய்வத்தை யார் நேர்ல பார்த்ததுடா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.